ஆனா நம்முடைய ஆண்டவர் எதுல ஐஸ்வர்யவானா இருக்கிறாரா? இரக்கத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். எதுல ஐஸ்வர்யவானா இருக்கிறார்? ஒரு மனுஷனுக்கு இறங்குவதுல தேவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். நம்ம மேல அவர் இறங்குவதில் அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார். ஆமென். நிறைய பணம் இருந்துச்சுன்னா யாரு சொல்லுங்க? பணக்காரன். ஆமென். ஆனா இவர் எப்படி இருக்காருன்னா, இவருக்கு நிறைய இறக்கம் இருக்கு. அதனால இறக்கத்தில் ஐஸ்வர்யவான். ஆமென். நிறைய பணம் இருந்துச்சுன்னா பணக்காரன் தான் சொல்லுவான். லட்சங்கள் இருந்துச்சுன்னா யாரு? லட்சாதிபதி. கோடிகள் இருந்துச்சுன்னா கோடீஸ்வரன். இவருக்கு என்ன இருக்கு? இரக்கம் நிறைய இருக்கு. அவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அதை யோசிச்சு பாருங்க. இரக்கத்தில் அவர் சுற்றிலுமே இரக்கம் தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவன் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, யாரு? இந்த இளையகுமாரன் அப்பாட்ட இருந்து என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். அப்பாவுக்குள்ள பகுதி சொத்தை என்ன செஞ்சுட்டான்? வாங்கிட்டான். தன் அப்பா வச்சு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு 10 ஏக்கர் வச்சிருந்தாருன்னா 5 ஏக்கர் என்ன செஞ்சுட்டான்? எழுதி வாங்கிட்டான். அப்பாவுக்குள்ள அந்த கோல்ட் எல்லாம் எழுதி வாங்கிட்டான். என்னென்ன வேணுமோ அது எல்லாமே என்ன செஞ்சுட்டான்? எழுதி வாங்கிட்டான். ஆனா இவன் எல்லாமே அந்த சொத்து எல்லாம் அழிச்சிட்டு தன்னுடைய தகப்பனிடத்துல திரும்பி வாரான். ஆனா இவன் என்ன ஒரு மனப்பான்மையில வாரான் அப்படின்னா, என் அப்பா கிட்ட நான் திரும்பி போறேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க அப்பாட்ட போய் நான் ஒண்ணு கேட்பேன். என்ன கேட்பேன் அப்படின்னா, இந்த வேலைக்காரங்கள ஒரு வேலைக்காரனாச்சும் என்ன செஞ்சிருங்க, ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மனப்பான்மையில வரான். ஆனா அவனுடைய அப்பா இவனை பார்த்த உடனே பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வந்த போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பன் ஓடி வராது, இவனை கட்டி பிடிக்கிறார், முத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த தகப்பன் எவ்வளவு பெரிய மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய கடவுள், இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விட்டு தூரமா போனாலும் அவர் இரக்கத்தோடு நமக்காக காத்திருக்கிறார். என் மகன் இன்னைக்கு வந்துட மாட்டானா? இன்னைக்கு என்கிட்ட வந்துட மாட்டானா? ஒரு காலத்துல எனக்காக நின்னானே, எனக்காக பயன்பட்டானே, எனக்காக ஓடினானே, இன்னைக்கு என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டானே. ஆமென். மன உருக்கத்தோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த மகன் திரும்பி வந்த உடனே சொத்து எனக்கு மேட்டர் இல்ல, பணம் எனக்கு மேட்டர் இல்ல, ஆமென், நீ எனக்கு உள்ளதெல்லாம் அழிச்சிட்டு அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்ல, என் மேட்டரே நீதான். ஹல்லேலூயா. என் தேவையே நீதான். நான் இழந்து போன என் மகன் என்கிட்ட வந்தா போதும், இதை விட எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. நீ அழிச்சது உண்மைதான், ஆமே, எனக்குள்ளதெல்லாம் நீ அழிச்சிட்ட எல்லாமே உண்மைதான். ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு நீதான் வேணும். இதுதான் தகப்பனுடைய இரக்கம். இவன் வந்த உடனே இவர் என்ன செய்தார் அப்படின்னா, இவனை கெட்டி பிடிக்கிறார். கெட்டி பிடிச்சு இவனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு விடுதாரு. நல்ல வஸ்திரத்தை கொண்டு வராங்க, வஸ்திரத்தை போட்டு விடுதாங்க, அந்த செப்பலை போட்டு விடுதாரு. எல்லாமே வேல்யூவானதை செய்து அவன் எதெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மறுபடியும் அவர் போட்டு அழகு பார்த்தார். காரணம் என்ன தெரியுமா? இழந்து போன என் மகன் திரும்ப வந்துட்டான். இதுதான் ஒரு தகப்பனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தகப்பன். இந்த இரக்கத்தை தான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம திரும்பி வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது பழைய எந்த காரியத்தையுமே ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இந்த மகன் நிறைய காரியத்தை சொல்லுது அவங்க அப்பா, அப்பா நான் சொத்தை அழிச்சுட்டேன், நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன். இவர் எதுவுமே சொல்லல. போய் இந்த மகனுடைய வாயை அப்படியே பொத்துற, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதெல்லாம் போட்டோம், எனக்கு தெரியும், நீ மாத்திரம் வந்தா போதும். இதுதான் தகப்பனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்ம மேல இப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய குறைகளை பார்க்காத தேவன். இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் நம்முடைய குறைகளை பார்ப்பார்கள். ஆமே, நம்ம நல்லது செஞ்ச பல காரியத்தை சொல்ல மாட்டாங்க. நம்ம 90% நல்லது செஞ்சிருப்போம், ஒரு 10% ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்கேயோ வந்திருக்கும். ஆனா 90% நல்லதை சொல்ல மாட்டாங்க, அந்த 10% தான் பெருசா சொல்லுவாங்க. ஆமே, அதைத்தான் சொல்லி சொல்லி அநேக சமயத்துல குத்துவாங்க, அநேக சமயத்துல குத்துவாக்க சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம செஞ்ச ஒரு சின்ன காரியங்கள் போதும். ஹல்லேலூயா. நம்மளை படைத்த தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன், ஆமென், இந்த உலகத்துல நம்மளை தள்ளாத ஒரு தேவன், நம்மளை குறை சொல்லாத ஒரு தேவன், நம்மளை வெறுக்காத ஒரு தேவன், நம்ம மேல மனதுருகிற ஒரு தேவன், எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை ஒரே மாதிரி பார்க்கிற ஒரு தேவன் ஒன்று என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நீங்க ஜெபிக்கும் பொழுதும் ஒரே அன்பு, நீங்க ஒருவேளை ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமா போனாலும் ஒரே அன்பு. இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர், இவ்வளவு இறங்குகிற ஒரு தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குறது மாதிரி இறங்குற ஒரு தேவன்.